வேட்டவலம் புனித சூசையப்பர் மலைக்கோவில் திருத்தல வரலாறு. 1865ஆம் ஆண்டு வேட்டவலம் பங்கில் காலரா நோய் பரவியது. இந்நோயானது அனைத்து மக்களையும் வாட்டி வருத்தியது. ஒரு நாளுக்கு 200 பேர் இருந்தனர். காலரா நோயால் இறப்பது மிகவும் ஒரு வழக்கமான நிகழ்வாக மாறியது. ஜாதி, மதம், இனம் வேறுபாடின்றி அனைத்து மக்களையும் இந்நோய் தாக்கியது. அப்பொழுது பங்கு தந்தையாக இருந்த தந்தை தாராஸ் அவர்கள் இதை அறிந்து இறைவனிடம் மிக உருக்கமாக வேண்டிக் கொண்டார். புனித சூசையப்பரிடம் வேண்டுதல் வைத்திருந்தார். ஒருவேளை புனித சூசையப்பர் இறை மக்களை காப்பாற்றினால் அவருக்கு ஒரு சிற்றாலயம் எழுப்பப்படும் என்று வேண்டுதல் வைத்திருந்தார். மறுநாள் வேட்டவலம் பங்கில் 2 இந்துக்களும் ஒரு முஸ்லீம் இருந்தனர். அதற்கு மறுநாள் வேட்டவலத்தை விட்டு காலரா நோய் ஓடியது. இதை ஜமீன்தாரிடம் தெரிவித்தவுடன் ஜமீன்தார் அவர்கள் ஒரு மலையில் 13 ஏக்கர் நிலத்தை வழங்கினார். அங்கு புனித சூசையப்பருக்காக சிற்றாலயம் கட்டும் பணி தொடங்கியது. அது நல்ல முறையில் நடந்தது. ஒரு நாள் தந்தை தாராஸ் அவர்கள் உறங்கிக் கொண்டிருக்கின்ற பொழுது அவருடைய கனவில் வானதூதர் தோன்றி, நீங்கள் கட்டும் சிற்றாலயத்தின் வழி மிகவும் கடினமானது என்று கூறியது. மறுநாள் சிற்றாலயம் இடிந்து விழுந்திருப்பதை தந்தை தாராஸ் அவர்களும் இறை மக்களும் கண்டனர். உடனே ஜமீன்தாரிடம் கூறி வேறு இடத்தில் 13 ஏக்கர் பெற்றுக்கொண்டனர். அதுவே இப்பொழுதுள்ள திருத்தலம். இத்திருத்தலத்தின் விழா ஜனவரி 2ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது.